ஹாய் பிரியா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு Q&A போயிடலாமா? போகலாமே. எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு காமன் கொஷின் வந்து கேல் பிளாடர் ஸ்டோன். இப்போ இந்த கேல் பிளாடர் ஸ்டோன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ஏசிம்டமேட்டிக், இன்னொன்று சிம்டமேட்டிக். ஏசிம்டமேட்டிக்னா பொதுவாக யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. சிம்டமேட்டிக்னா பேஷண்ட்ஸ் வந்து வயிறு வலி இருக்கும். யூஸ்வலாக ரைட் சைடில் அப்பர் அப்டோமினில் பெயின் இருக்கும். அதோடு சேர்த்து வாந்தி வர மாதிரி, இல்லை வாந்தி, வயிறு உப்புசம், ஜீரணம் ஆகாத மாதிரி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கம்பல்சரியாக சர்ஜரி தான் பண்ணணும். சம்டைம்ஸ் ஏசிம்டமேட்டிக்னா பேஷண்ட்ஸ் வந்து வேற ஏதாவது பிரச்சனைக்காக போவாங்க. அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அந்த டைமில் இன்சிடென்டலாக அவங்க வந்து பித்தப்பை கல் இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி டைமில் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணணுமா இல்லையான்னு எப்படி டிசைட் பண்ணுறோன்னா, அந்த பித்தப்பையோட கல் எவ்வளோ இருக்குது, அது சைஸு பொறுத்து, அப்புறம் அது பித்தப்பை சுற்றி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அது வந்து சர்ஜரி பண்ணணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறோம். ஓகே மேம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட எல்லாரும் கேட்குற ஒரு காமன் கொஷின் என்னன்னா, பித்தப்பையில் கல் வந்தால் வெறும் கல்லை மட்டும் எடுப்போமா இல்லை பித்தப்பையும் சேர்த்து எடுப்போமா? ஓகே, இது வந்து ரொம்ப குட் கொஷின் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதுதான் டவுட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பித்தப்பையில் கல் வந்துச்சுன்னா கல் மட்டும் எடுத்துடலாம், பித்தப்பை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தட்ஸ் அ மித், அது ட்ரூ கிடையாது. ஏன்னா பித்தப்பையில் ஸ்டோன் வந்தால் அது தானாக குறையாது. சம்டைம்ஸ் மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணும் சைஸ் குறைக்கிறதுக்கு, பட் அது வந்து பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒன்ஸ் பித்தப்பை கல் இருக்குன்னு தெரிஞ்சால், அது அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரியாக ஆப்ரேட் தான் பண்ணணும். அந்த ஆப்ரேஷன் வந்து மினி ஸ்மால் போல் சர்ஜரியே நம்ம பண்ணலாம். அது பேர் தான் லேப்ரோஸ்கோபிக் கொலிசிஸ்டெக்டமி. ஓகே, இதனால சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? சிம்டம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும். யூஸ்வலாக ரைட் சைடு அப்பர் அப்டோமினில் பெயின் இருக்கும். அதோட சேர்த்து வாந்தி வரும், வாந்தி வர மாதிரி இருக்கும், வயிறு உப்புசம் இருக்கும், பசிக்காது, ஜீரணம் ஆகாது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ஸ்டோன் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா காய்ச்சல் வரும், அப்புறம் குளிர் ஜுரம் மாதிரி இருக்கும், அப்புறம் என்னென்னா ஜாண்டிஸ் வரும். ஏன்னா அந்த நிறைய ஸ்டோன்ஸ் பித்தப்பையில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகி கீழே வரும். அந்த பித்தம் வடிகிற டியூப்பில் வந்து அடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு ஜாண்டிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாரும் நெக்ஸ்ட்டு என்கிட்ட கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்தப்பை கல் இருக்குது, இந்த பித்தப்பையை எடுக்கிறோன்னுட்டு நம்ம சொல்லிடுறோம். பித்தப்பை எடுத்ததுக்கப்புறமா பின்னாடி இதனால் எதனா பிரச்சனை வருமா? கண்டிப்பாக பித்தப்பை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான ஷார்ட் டேர்மோ இல்லை லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம லிவர் பார்த்துக்கும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இனிஷியலாக 1 or 2 weeks போஸ்ட் சர்ஜரி இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து அது கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம மீல்ஸ் வந்து டைமுக்கு எடுக்கிறதா இருந்தால் அது வந்து நம்ம பாடி ஹேபிட் ஆகி அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம பித்தப்பையை எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் கல் ஃபார்ம் ஆகுமா ஆகாது? பித்தப்பை எடுத்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எடுக்கிறப்போ 1 or 2 ஸ்டோன்ஸ் மேபி ஸ்லிப் ஆகி அந்த பித்தம் வடிகிற டியூப்ல நான் சொன்ன மாதிரி அந்த காமன் பைல் டைப்பில் இருந்துச்சுன்னா பித்தப்பை ஆப்ரேஷன் கழிச்சு அது சம்டைம்ஸ் அந்த ஸ்கேனில் நம்ம பார்க்குறப்போ அவங்களுக்கு ஃபீவரோ இல்லை ஜாண்டிஸோ இருக்குன்னா நம்ம எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ் மூலயமா அதை வந்து கிளியர் பண்ணலாம். அந்த இஆர்சிபின்னு சொல்கிறோம். அது வச்சு நம்ம அந்த ஸ்டோன்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூப் மாதிரி போட்டு திருப்பி அது ஃபார்ம் ஆகி இருக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இன் ஏ பிரீஃப், உங்களுக்கு பித்தப்பை கல் இருக்குன்னு தெரிஞ்சால் 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, ஒரு வாட்டி நம்ம பித்தப்பையில் கல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது எந்த மெடிசனாலையும் அது கரைக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு வாட்டி உங்கள் பித்தப்பையில் கல் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாமல் மூணாவது என்னென்னா, அது சிம்டம் இல்லைன்னா கூட உங்கள் பித்தப்பையில் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக நீங்கள் அதை சர்ஜரி பண்ணி எடுக்கிறது பெட்டராக இருக்கும். நாலாவது, சர்ஜரி கழிச்சு உங்களுக்கு எந்த விதமான ஷார்ட் டேர்மோ லாங் டேர்மோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஏன்னா போஸ்ட் சர்ஜரி அதோட ஃபங்க்ஷன் லிவர் பார்த்துக்கும். சர்ஜரி கழிச்சு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் பாடி வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால பித்தப்பை எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கும் ஃப்யூச்சரில், ஜீரணம் ஆகாது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றது வெரி ரேர். அதனால் அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. ஒரு வாட்டி உங்கள் பித்தப்பையில் கல் இருக்குன்னு தெரிஞ்சால் அது வந்து ஸ்டோன் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லாவே கேல் ஸ்டோன்ஸை பற்றி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பிரியா.